மரமும் நிழலும் பார்த்தால் நடந்து வந்து கொண்டிருக்கும் நாம் கொஞ்சம் இளைப்பாறுவோம் தானே. அப்படி யாத்திரையாக வந்த துறவியும் மலையை பார்த்தார், மரங்களை பார்த்தார், அடர்ந்து பறந்து விரிந்திருக்கும் நிழலை பார்த்தார். அப்பாடா என்று மரத்தடியில் அமர்ந்தார். அப்படியே சிலுசிலுவென காற்று தேகத்தில் பட்டதும் தூக்கம் கண்ணை சுழற்றி அடித்தது. தூங்கி போனார். அட, நீயும் இங்கே இளைப்பாறுகிறாயா? சாட்சாத் முருகப்பெருமானே இங்கு இளைப்பாறு இருக்கிறார் என்று அசிரீதி கேட்டது. அதிர்ந்து விழித்தார். ஆமாம், மாம்பழத்துக்காக பிரச்சனை வந்து சண்டையாகி போனதே, அப்போது பழனிக்கு கோபித்துக் கொண்டு சென்ற முருக கடவுள் இங்கே இதே இடத்தில்தான் இளைப்பாறினார் என்று அந்த அசிரீதி மீண்டும் கேட்டது. இங்கே குன்றும் இருக்கிறது, குமரனும் வந்து இளைப்பாறு இருக்கிறான். நம்மிடம் பொன்னும் பொருளும் காசும் ஆட்களும் இருந்தால் இந்த குன்றில் கோவில் கட்டலாம் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். பழனியம்பதிக்கு சென்றார். முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்தார். கண்கள் மூடி முருகப்பெருமானுக்கு எதிரே அமர்ந்து கொண்டார். அப்போது வயது முதிர்ந்த கிழவர் எதிரே நின்றார். அவரை தொட்டு எழுப்பினார். துறவியும் கண் திறந்தார். கோவில் கட்ட ஆசைப்படுகிறாயா? காசு இல்லையா? பிச்சை எடு, பிச்சை எடுத்து கோயில் கட்டு என்றார். இந்தா, இதை வைத்துக்கொள் என்று திருவோடு கொடுத்தார். நடந்தார், மறைந்தார். சிரித்து போனார் துறவி. வந்தவர் முதியவர் அல்ல, மனிதரும் அல்ல, முருக கடவுளே வந்திருக்கிறான், இது தெய்வ சங்கல்பம் என்று நெக்குருகி போனார். அங்கே அந்த மலையில் கோவில் கட்டும் பணியில் இறங்கினார். யாசகம் வாங்கிக் கொண்டார். கோவில் கட்டும் பணியை தொடர்ந்தார். அழகுற எழுந்து அற்புதமாக அமைந்திருந்தது ஆலயம். குமரன் குடிகொண்டிருக்கும் மலை என்பதால் குமரகிரி என்றே பெயர் அமைந்தது. இன்றைக்கும் குமரகிரி என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ளது குமரகிரி. சிறியதொரு மலையில் அழகுற அமைந்திருக்கிறது ஆலயம். சேலம் அம்மாப்பேட்டை அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குமரகிரி. மாம்பழத்துக்காக தனித்து வந்தவர் இளைப்பாறு இடம் தளம் என்பதால் இங்கே உள்ள முருகப்பெருமானுக்கு மாம்பழம் நைவேத்தியமாக வழங்கப்படுகிறது. பக்தர்கள் மாம்பழம் கொடுத்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். இங்கே உள்ள முருகப்பெருமானின் திருநாமம் பாலசுப்பிரமணிய சுவாமி. இங்கே கந்தசஷ்டி விழா விமர்சையாக நடைபெறுகிறது. குமரகிரி மலையில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை தரிசிக்க படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குமரகிரி குமரனை மனதார வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட தொழில் வளர்ச்சி அடையும், வியாபாரம் விருத்தியாகும், திருமணம் முதலான சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும், கடன் பிரச்சனையில் இருந்து மீள்வீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் என்கிறார்கள் பக்தர்கள்.